மணி ஓசி வரும் முன்னே நாரதர் வருவார் முன்னே அவருடைய கழகம் வரும் முன்னே என்பது ஒன்று நாளைக்கு கழகம் செய்ய வேண்டும். நான் செய்யக்கூடிய கழகத்தில் வெற்றி எனக்கு கிடைக்க வேண்டும். உழவோடு சிரமமாக நடக்க வேண்டும். என்னால் மூலப்பொருள் முதல் பொருள் எப்பெருமான விநாயகர் பெருமானே அந்த கல்யாண கணநாதனே மனப்படை வளம் வந்த
அசுவரின் அரண்மனைக்கு சென்றால் என் கழகத்திற்கு ஏதேனும் காரணம் உண்டு என நினைக்கிறேன். யாரால் வருகிறார்களா என்று மங்களம் உண்டாகட்டும். சுவாமி வணக்கம். பாலபுரி நாட்டை சேர்ந்த சத்தியோவன திருமண சிலையில் சென்று சாவித்திரி அவன் அண்ணா அழகம் உண்ணாமல் அழுது கொண்டே இருக்கிறேன் சுவாமி. ஆமாம் சுவாமி. சத்தியவானவர் திருமண செய்வேன் என்று சாவித்திரி அம்மாள் அண்ணா ஆகாரம் உண்ணாமல் அழுது கொண்டே இருக்காங்க சுவாமி. என்ன செய்ய ஓடி போய் சரிங்க சார். நாடகம் சொல்லி சரிங்க சார். சாவித்திரி என்னம்மா நம்ம எடுத்துக்க நாட்டு மகள் மாமூலி வந்து இருக்கிறாரா? அவரை பார்த்து நல்லா வாங்கி விட்டாங்க. ஆமா வாங்கி நான் அவரை பார்க்க வேண்டும் நல்லா வர வேண்டும். எங்கே வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். दीर्घ सुमगलिकवा दीर्घ सुमगलिकवा दीर्घ सुमगलिकवा சாவித்ரி நீயும் உன்னுடைய தோழியும் ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை சிக்கி தவிப்பது போல் எனக்கு தோன்றுகிறது. நான் இங்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இருவருடைய பிரச்சனைக்கு ஏதுவாக விக்கெட்டுகள் ஏற்படுவார்கள். நான் ஈரேழு 14 உணவுகளுக்கும் சொல்லக்கூடியவர் தாங்கள். தாங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமில்லை. இருந்தாலும் இங்கு என்ன நடக்கிறது என்று என் தோழி தாங்களுக்கு உரைத்திருப்பார். உண்மை சத்தியமாய் காதல் மனம் செய்ய அவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என மனதான் நினைத்து விட்டேன். அவருடைய பெருமைகள் எங்களுக்கு தெரிந்தாலும் உங்களைப் போல பெரியவர் அவருடைய பெருமையை சொன்னால் எங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லவா? அவருடைய பெருமைகளை பற்றி தாங்கள் சொல்லுங்கள் சுவாமி. அவர்கள் சாவடியப்பட்டவனா? நடத்திலும் குளத்திலும் ஆஸ்தானத்திலும் அனுஷ்டானத்திலும் இதுவும் சகல வகையிலும் சிறப்புடையவன் தான். ஆனால் அவன் சிறப்புகளை கூறுங்கள் சுவாமி. மாமரஜாகம காவிய நேரிய பாசைகளில் மனம் கலங்காதே. விதியின்படி இது எப்பொழுது எடுக்குமோ அது நடந்தே தீரும். அன்று எழுதிய எழுத்தை அழிச்சு எழுதுவதற்கு மகாதேவனுக்கே சட்டமில்லை என்பதால்
நான் கூறுவதை கவனமாக கேளம்மா. சக்தி வாழ்விடுக தாசையே சாவித்திரே தாமோதரே. சக்தி வாழ்விடுக தாசையே சாவித்திரே தாமோதரே. எத்தனை நல்லவனாகிடும் சுவாமி உமக்கு தர்மமா மாடமலையின் கோலம் உன்னை வைத்து ஆகியனாலே நடுநகரங்கள் ஒன்றுமில்லாதவன் நடுநகரங்கள் ராமன் இருக்கும்போதுதான் சீதைக்கு அயோத்தி என்று பெருமையாக சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர் எங்க இருக்கிறாரோ அங்குதான் நான் வாழ வேண்டும் சாமி. அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதால் ஆற்று வெள்ளம் போல செல்வம் மன்றி ஆற்று வெள்ளம் போல செல்வம் மன்றி செல்வத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை சுவாமி. வாழ்ந்தால் அவரோடு வாழ வேண்டும், அதுவே என் உறுதியை சுவாமி. அம்மா பொன்பொருள் இன்று வரும் நாளை இன்று முன்னிடைக்கிறேன், நாளை வேளாண். ஆனால் பொன்பொருள் தேவையிலே மாணவர்கள் தேவையில்லை. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆயுள் பிராப்தி எப்படி இருக்க வேண்டும் சுவாமி? ஆயுள பயன்படுத்தி
கணவராக அவனை மனதால் நான் ஏற்றுக்கொண்ட பிறகு மற்றொருவரை மணந்து கொள்ள நினைத்தார். கற்புடைய மங்கை இருக்கிற அழகல்லவே சுவாமி, இது தங்களுக்கு தெரிந்திருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக என் மனம் புண்படும்படியாக பேசிக் கொண்டிருக்கிறேன். இருந்தால் அவர்தான் என் கணவர் என்று நான் முடிவு செய்து விட்டேன். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை சார். இருந்தால் எனக்கு ஒரு சிறு சந்தேகம். என்னம்மா சந்தேகம்? தங்களை போன்ற முற்காலத்து வளர்ந்தவர்கள் சொல்லும் சொல்லும் செய்யும் செயலும் எங்காலும் எப்பொழுதாவது பழுது ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றுமே பழுதுபடாது. நிச்சயமாக சுவாமி, மாற்றமில்லை. சத்தியமாக சொல்கிறீர்கள் சுவாமி. நீங்கள் சொன்ன வார்த்தையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று உறுதியாக சொன்னதன் காரணத்தினால் நான் தங்களிடத்தில் இதை கேட்கிறேன். என் நாட்டிற்கு வந்தோடு நாட்டு மக்களை பார்த்து ஆசீர்வாதம் செய்திருப்பீர்கள். என் அரண்மனைக்கு வந்தவன் என் தோழி ஓடி வந்து தாழ் பிடித்தவுடன் அவனுக்கு ஆசீர்வாதம் சொல்லியிருப்பீர்கள். என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? மங்களம் உண்டாகட்டும் என்று. அம்மா, மாமனியர் வந்திருக்கிறார் என்று என் தோழி என்னை அழைத்தவுடன் ஓடோடி வந்து தாங்கள் நெருப்பாக பணித்தேன். தாங்கள் என்னை என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள்? தீர்க்க சுபகரி பவாய், தீர்க்க சுபகரி பவாய், தீர்க்க சுபகரி பவாய். தாங்கள் என்னை தீர்க்க சுமங்கலி என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 3 முறை சொன்னீர்கள். நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று தாங்கள் ஆசீர்வாதம் செய்த பிறகு என் கணவர் ஒரு வருடத்தில் இறக்கப் போகிறார் என்று சொன்னது எப்படி சுவாமி சாத்தியமாகும்? இது தாங்களுக்கு தெரியாதா? நானே வளர்த்த போது என்ன செய்ய முடிச்சுட்டு மாட்டிக்கிட்டீங்களா? நான் கூறியது என்று புரிந்துவிடாது. ஆனால் ஒரு தேவ ரகசியத்தை உன் செவியில் உபதேசம் செய்கிறேன்.
அனைவருக்கும் நாளை மதியடிந்து வாழ நாளே சாபத்திலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியும். சத்தியமா சாவத்திலே மனித உன் மனக்குறைகளெல்லாம் அன்பார்ந்த கலாரசிக பெருமக்களே, போற்றுதலுக்குரிய புண்ணியசீலர்களாக கிராமப்புரியவர்கள் அனைவருக்குமே நன்றி கிடந்த ஒரு வணக்கத்தை நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலியுகத்தில் 2026 பிறக்க போகுது. நேற்றைய தினம் வண்டி திருமணம் நடந்திருக்கு. ஆனால் நல்லதொரு ஒரு நாடகத்தை சத்தியவான் இன்னைக்கு தயார் செய்து இந்த தாய் குழந்தைகள் நிறைய இருக்காங்க. நாடகம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நாடகத்தின் உச்சகட்டம் இனிமேதான். சதிவாங்க சாவத்துக்கு கல்யாணம் முடிந்தது. இனி நடக்க போறதுதான் நீங்க விழிப்புணர்வோட பார்க்கணும். இந்த நாடகத்தில் கதாநாயகன் யமதர்மராஜா வருகை தர போறாரு. தயவு செய்து தூங்கி இந்த முன்னாடி தூங்கி இருக்கிறவங்களா எந்திரிச்சுங்க. அந்த பக்கம் தூங்குறவங்க தூங்கட்டும். முன்னாடி அவர் யமதர்மனுடைய பார்வை ஒரு நிலப்படம் அளவுக்கு அப்போ எழுப்புங்க. எத்திரிங்க எப்படி வர எத்திரிக்கிறார் தூங்க கூட எப்படி வரும்போது எத்திரிங்க ஆத்தா யமதர்மன் வராரு. எத்திரிங்க அதே எல்லாம் எத்திரிங்க. எல்லோரும் தீர்க்க சுமங்கலியா பொட்டு பூவோட இருக்கிறது யமதர்மராஜா நல்லா கேட்டுக்கீங்க. இதோ வருகிறார் யமதர்மன். எத்திரிங்க எத்திரிங்க. Hello.
எழுபகை தோற்றம் 84 லட்சம் ஜீவன்களுக்கு 30,000 உயிர்களை கவர்ந்து அவர்களின் பாவ புண்ணியங்களுக்கு தக்கபடி கருத்த சுத்தங்களை நரக சுவர்க்கமுடனாய் கொடுத்து வருகிறேன். சங்கார் கர்த்தனாகிய சிவபெருமான் இருக்கின்ற கட்டளைப்படி லாலாயமகம் பூமலயம் சக்கரம் சங்கம் குட்டுப்பாய் அட்டை கொடி அட்டை கொடி புழு கொடி அட்டை குண்டம் படுக்கை காட்சி இரும்பு சம்பவம் கேள் பூரா தெய்யான் பாம்பு பாம்புகளின் விசேஷங்கள் கூடிய சிறுவர் பலரஸ்தலங்களையும் கும்பிவாக முதலானவையும் கதை சூழலும் பாசம் பிச்சி சட்டம் சோழ 4448 வியாதிகளையும் கடலி சென்னாய முகங்களில் சகாயங்கள் கொண்டு எனது ராஜ்ய பாரத்தை நீதித்தவராக அரசு செலுத்தி வருகிறேன். நான் தற்காவது நீதித்தவர் நடப்பிடையாகிய எனது ஆசிரமத்திற்கு மேலே வயற்காரர்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும் பர்வதமானது அதாவது சக்கரமானது அணுந்து என் திறத்தில் விழுந்து ஆசிரமத்திற்கு கீழே தகர்த்த காயமாக சுவாலை வீசிக் கொண்டிருக்கும் அக்னியாற்றில் என்னை அமைத்து விடும் என்பது ராட்சியமையில் நல்லது நல்லது நல்லது. இது என்ன நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கவனிக்கிறேன். விக்கிரண்டா எனக்கு முன்னே என் வரவு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரகுப்தர் புத்தர் அழைத்து வருகிறேன். என்ன இன்று உமது வருகை காலதாமதமாக இருக்கிறது? ஏதாவது காரணம் உண்டா? பிரபு, இன்று அதிகாலையில் இருந்து சிவபூஜை ஆகிவிட்டேன். தாங்கள் அழைத்ததாக தெரிந்தவுடன் மறுகணம் தந்தாமல் ஓடோடி வந்திருக்கிறது. அடியை மன்னிக்கிறேன். சித்திரகுப்தர் இனிமேலும் காலதாமதமாக வருவதை தவிர்க்க வேண்டும். இருந்த போதிலும் சித்திரகுப்தரே, இன்று நமக்கு கிடைக்குள்ளாக இருக்கை செய்து கொண்டாத அப்படியே ஆகின்றது. கிங்கரர்களே, அந்த சண்டாளனை அழைக்குவார்கள். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் விட்டு பசுவெல்லாம் தம்பி பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் தன்னுடைய வீட்டு பசுவின் இளங்கன்றிற்கு பால் விடாமல் ஒற்ற கறந்திருக்கிறார். இதனால் அக்கன்றானது பசியால் வாடி துடித்து இறந்து விடுகிறது. பிரபு, அது என்னவல்ல, இறந்த கன்றில் உள்ள கசிகளை அகற்றிவிட்டு அதன் தோளினில் வைக்கோலை நுழைத்து பொறிக்கன்று தயாரித்து பசுவை ஏமாற்றி இருக்கிறான். அது மட்டுமல்ல, ஒரு வடி பாலில் 5 வடி தண்ணி கறந்திருக்கிறார். சித்திரகுப்தரே, என்ன தெரிவிக்கிறேன்? கோமாளா என்ற விளக்கு பசுவினுடைய இளைஞனுக்கு பால் விடாமல் கறந்து அதில் அசுத்தமான தண்ணீரை
என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? கூறுங்கள் பிரபு. கண்டித்து போல வேண்டாம், திறந்தோடு கட்டியால் அவனை கண்டதுண்டமாக வெட்டி காக்கையை கழுகுக்கு இரையாக்கி விடுங்கள். அடுத்து யார்? அப்படியாகட்டும் பிரபு. கிங்கரர்களே, அந்த சாண்டாளன் அழைக்குவார்கள். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் பெற்ற தாயை பற்றி எடுத்திட்ட பெருங்குணம் பேசும் வார்த்தை எல்லாம் மோசம் செய்யும். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் பெற்ற தாயின் தலைமுடி பற்றி அடித்திருக்கிறான் கையவன். சித்திரகுப்தரே, தாய் என்றால் என்ன நினைத்தார்? முந்தி தவமுறைந்த 300 நாள் தொங்கி பெரிய சுமந்து பெற்று வளர்ந்த தாயை தலைமையில் பிடித்து இழுத்தடிக்கிறார் இந்த கண்டார். இவனை என்ன செய்வது தெரியுமா? தாயை தலைமுடி பற்றி அடித்து இரண்டு கைகளையும் முறித்து விடுங்கள். அப்படியா? அடுத்தியா கிங்கரர்களே, அந்த சாண்டாளன் அழைக்குவார்கள். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் அன்பார்வத்தை கற்பித்து கொடுத்திட்ட ஆசானுக்கு துரோகம் செய்திருக்கிறார். இவன் செய்த பாவம் என்னவென்றால் அன்பாக வித்தை கற்பித்துக் கொடுக்கக்கூடிய ஆசானுக்கு துரோகம் செய்திருக்கிறான். சித்திரகுப்தரே, குருநாதர் என்றால் என்ன நினைத்தார்? கண்டால் குப்தரே, மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதாவை அறிமுகப்படுத்துகிறாள், பிதா குருநாதர்களை அறிமுகப்படுத்துகிறார். குருநாதர் தெய்வ பக்தியையும் நல்ல ஒழுக்கங்களையும் கற்பித்து கண்ணியம் கடமை உணவை போதிக்கும் அந்த ஆசானுக்கே துரோகம் இருக்கிறார். குருநாதர்களுக்கு எப்படியெல்லாம் பெருமைகள் இருக்கிறது தெரியுமா? குரு பிரம்ம, குரு விஷ்ணு, குருதேவர், குரு சாட்சாத் பரபிரம்ம தன்மை திரியத்து குருவை பலவாறு போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட குருநாதருக்கு துரோகம் இருக்கிறார். அவனை என்ன செய்வது தெரியுமா? வித்தை கற்பித்த குருவுக்கு துரோகம் அந்த சண்டாளனை அழைக்குவார்கள். பிரபு, இவன் செய்த பாவம் என்னவென்றால் குற்றமீறாத கற்புள்ளவன் உத்தமையான கற்புள்ள மாதரை உற்று பார்த்து மதிகட்டவன். கற்புள்ள மாதரை நோக்கி அவன் இரண்டு கண்களிலும் கம்பியை பழுத்து விளக்கி சொல்கிறான். அப்படியா? கிங்கரர்களே, அந்த சண்டாளியை அழைக்குவார்கள். அவன் செய்த பாவம் என்னவென்றால் கொண்ட கனவை ஏமாற்றி கூடித்தவள் சொல்லிவிட்டவள். தாலி கட்டிய கணவனை ஏமாற்றி அந்நிய ஆடவர்களோடு கூடி சுழித்திருக்கிறார். கூச்சமில்லா அபிசாரி கண்டாடி 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 மகா கண்டாடி. லோடு எடுத்துக்கிட்டா
என்னம்மா எப்படி இதை பிடிச்சிட்டு வர்ற நீ? ஏய், ஆடுறவ. ஐயோ, உன் பொட்டு முட்டை வச்சு போய் எப்படி கேள்வி? ஓட்டேன்னா முட்டை வச்சு போய் ஓட்டு வேறு கேட்டா கடல் ஓட்டு வாங்கி வச்சுட்டு அழைக்கப்போ அந்த அந்த இங்கே வாய் வச்சு கடிச்சுட்டா சித்திரகுப்தரே அடே குருவிக்கண்ணா டேய் இழுத்து கட்டி போடுறாங்க சித்திரகுப்தரே பக்தாவுக்கு ஏற்ற பணிவுரையானாலும் எக்காலமும் கொடி வாழலாம் தன்னை தாழ்வான நடப்படையானால் தலை வருதுடா தலை வருதுடா அவனை கடவுளத்தை கூட்டு போவன கடவுளத்தை கூடாது சித்திரகுப்தரே பெண்களிலே 4 வகை ஜாதி உண்டு பெண்களிலே 4 வகை ஜாதி உண்டு எப்படி தெரியுமா? 1ஆம் ஜாதி பெண்ணானவள் கற்பில் சிறந்தவள். அவள் எப்படி என்றால் தன் கணவனை தவிர மற்ற ஆடவர்களை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாளாம். 1ஆம் ஜாதி பெண்ணானவள். 2ஆம் ஜாதி பெண்ணிருக்கிறாளே அவள் எப்படி தெரியுமா? கணவன் இருந்தாலும் மற்ற ஆடவர்கள் அழகாக இருக்கிறார்களா என்று ரசித்து பார்ப்பதோடு காலத்தை கழித்து விடுவாளாம் அந்த ஏக்கத்தோடு. 3ஆம் ஜாதி பெண் இருக்கிறாளே அவள் எப்படி தெரியுமா? கணவன் இருந்தாலும் கணவனை சேர்த்து மற்ற ஆடவர்களோடு இன்பம் கழிப்பதில் தான் அவளுக்கு அதில் ஒரு கதவு. இந்த 4ஆம் ஜாதி பெண் இருக்கிறாள் எப்படி தெரியுமா? இவளை போல கணவன் இருந்தாலும் கணவனையே மறந்துவிட்டு மற்ற ஆடவர்களோடு இன்பம் கழிப்பதில் தான் அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்ட இவளை என்ன செய்வது தெரியுமா? அக்னி சம்பத்தில் கட்டி தடவு செய்து புளியவரால் அடித்த புழுக்குழியை அடுத்து வர வேண்டியவர் புண்ணிய புருஷன். பாவம் செய்தவர்கள் தானே இந்த இடத்துக்கு வர வேண்டும். புண்ணியம் செய்தவர் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்? பிரபு என்ன தானம் செய்வதில் நிதானம் வேண்டும். ஆனால் இவரோ வருவோருக்கெல்லாம் நிதானம் இல்லாமல் தானத்தை வாரி வழங்கி இருக்கிறார். இவர் வழங்கிய தானத்தை வாங்கி சென்ற பலர் தகாத காரியங்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்த பாவமானது இவரை வந்து சேர்ந்துள்ளது பிரபு. அப்படியா? ஆமாம் ஐயா புண்ணியவர்த்தர் இப்படி வாங்க ஐயா. நீங்கள் ஒருவருக்கு கொடுத்த தானத்தை நிதானம் இல்லாமல் அதை அவன் வாங்கி பாவத்தொழில் ஈடுபட்டிருக்கிறான். அதனால் அந்த பாவம் உண்மையும்
சேர்ந்த காரணத்தினால் தாங்கள் இங்கு வரும்படி நேரிட்டது. பரவாயில்லை. புரிஞ்சுக்கண்ணா? இவரை விமானத்தில் எப்படி சுவர்க்கவனை செய்யுங்கள். அழைத்து செல்லுங்கள். அப்படியே சித்திரகுப்தரே, நீ மனிதமாக வந்த பெண்களுக்கு நாடு வந்த அடுத்து இனி இங்கு வர வேண்டியவர் யார்? என்ன தவறு நடந்தது? சாலாபுரி ஆட்சி புரிந்து தூய்மைச்சரன் மகன் சத்தியவன் உயிர் இந்த முகூர்த்த கருத்துக்கு வர வேண்டும் பிரபு. ஒரு முகூர்த்தமா? தாங்கள் ஆரம்பத்தில் கால தாமதமாக வரும்பொழுது எனக்கு தெரியும் உமது கணக்கு சிக்கல் வரும் என்று. அதுவும் என்ன தெரிவிக்கிறேன்? சாலாபுரி தூய்மைச்சரனுடைய முதல்வர் சத்தியவனுடைய உயிர் ஒரு முகூர்த்த நேரத்திற்கு வர வேண்டுமா? அவசியம் வேண்டாம். இப்படி வா. உக்கிர வேதமது திடுங்கூடரை இத்தனை கண்டு அந்த சத்தியவான்களை கவர்ந்ததும் அதற்கு பிறகு வாசக்கையில புரிதல் நான் உயிரை புரிந்து வரேன். பாசம் தவறியது. உறுதிக்கண்ணா, என்ன பாசத்தை தவற விடுகிறாய்? தவறு இருக்கிறோம். எதுக்கு கையெழுத்தின? எதுக்கு கையெழுத்தின? எதுக்காக கையெழுத்தின? கையெழுத்து வேண்டிய அவசியம் இல்லைனா? எனக்கு இல்ல கயிறை பிடிச்சி கையை அழைச்சு வர சித்திரகுப்தரே, மகாபிரபு, என்ன பாசம் தவறுகிறது? என்ன காரணமாக இருக்கலாம்? பிரபு, எல்லாம் ஈசன் செய்ய. சங்கரதாசன் இருக்கும் வரையும் நாம் எதற்காக கவலைப்பட வேண்டாம். இருந்த போதிலும் அவையை கவனித்துக் கொள்ளுங்கள். இதோ வரை அப்படியே ஆகட்டும். Come on,
தெரியாது, எனது உருவம் யாருக்கும் தெரியாது. எப்படி எப்படி தாய், எப்படி எப்படி சாவித்திரிமாருக்கு சென்று எப்படி சென்றது, எப்படி சென்றது, எப்படி சாவித்திரிக்கு சென்றது என் உருவம். நான்முகனால் வரையப்பட்ட நதியின்படி, அதாவது விதியின்படி எவருக்கு ஆயுள் முடிவடைந்ததோ அவர் உயிரை கவர்ந்து போகும் அதிகாரத்தை சாட்சாத் சிவபெருமான் எனக்கு அளித்திருக்கிறார். உன் கணவனுக்கு ஆயுள் முடிவடைந்ததோ உன் கணவன் உயிரை எடுத்துக்கொண்டு உனக்கு எப்பொழுது ஆயுள் முடிவடைகிறதோ அப்பொழுது உன் உயிரையும் கவர்ந்து செல்கிறேன். நீ சென்று உன் பதிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய். எனக்கு தேவை கணவர் உயிர்தான், அதற்குள் போய் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய என்று சொல்லிவிட்டார். அது எப்படி நான் செய்ய முடியும்? தாய பராசக்தி, உன் அருள் எனக்கு இருக்கின்றதா? இவன் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவனை பின்தொடர வேண்டும். இதான் அருள் புரிய வேண்டும் தாயே. எங்கேயோ நான் வந்தேன்.
இருக்கிறது. சரி பரவாயில்லை, சீக்கிரம் எம்ம மட்டும் என்ன நினைத்துக் கொண்டு என்னோடு வாதாடி கொண்டிருக்கிறார்? என் கணவன் இல்லாத வாழ்க்கையை என்னால் வாழ முடியாது. அதனால் தயவு கூர்ந்து என் கணவன் உயிரை எடுத்து தந்து விடுதல் சுவாமி. என்ன பூலகத்தில் பிறந்த உன் கடவுள் உயிரை தெரியுதா? சாவித்திரி, எனது உருவம் யாருக்கு தெரியாதம்மா? உனது பதிவிரத தர்மத்தினரின் நேரிலே பார்த்திருக்கிறார். அதனால் உனக்கு சொல்கிறேன், எட்டி வளர்த்தில் உற்று நடப்பது எனது தந்தை சூரிய பகவான் வருவதற்குள் நான் சீக்கிரம் யமவட்டம் செல்ல வேண்டும். நான் சொல்லுகிறேன், உனது பதிவிரத தர்மத்தை வச்சினேன் என்ற போதிலும் உன் கணவன் உயிரை தெரிவிக்க வேண்டும் என்றால் உனக்கென்று ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரம் சென்று விடு. இல்லை என்றால் நான் சீக்கிரம் சென்று விடுகிறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு தேவை கணவர் உயிரை விடாது. வேறு வரம் தருவதாக சொல்கிறீர்கள். கானகத்தில் கண்களை இழந்து என் மாமனாரும் மாமியாரும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் இழந்த கண்களை அவர்களுக்கு தர வேண்டும். அவர்கள் இழந்த நாடுகளையும் அவர்களுக்கு தர வேண்டும். என்ன கேட்கிறாய்? மாமன் மாமியார் கண்களை இழந்து விட்டார்கள், அவர்களுக்கு கண் ஒளி தெரிய வேண்டும் என்று கேட்கிறாய். உலகத்தில் பிறந்த பெண்ணாமாணி, உலகத்தில் பிறந்த பெண்கள் ஒவ்வொருவரும் ஒரு சிலர்கள். மாமன் மாமியார் எப்பொழுது இறந்து விடுவார்கள், நாம் இருவர் மட்டும் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் மாமன் மாமியாருக்கு கண்மொழி தெரிய வேண்டும், அவர்கள் தெய்வமாக நினைத்து பூஜிக்க வேண்டும் என்று அவர்களை இழந்த நாடுகளுக்கு பிடிக்க வேண்டும் என்று வரவேற்கிறார்கள். எப்படி பாராட்டுவது? புகுந்த இடத்திற்கு பெருமையை நிலை நாட்டிவிட்டார். பரவாயில்லை, அந்த வரத்தை கொடுக்கிறேன். என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது. அப்படி ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தேவையை கணவர் உயிர்ந்தார். இருந்தாலும் பரவாயில்லை, கண்களை இழந்து வேண்டும். நாடுதவர்களை கொடுத்து கண்களை கொடுத்திருக்கிறார். மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. தாயை மனசக்தி நீதான் அருள் புரிய வேண்டும். மறுபடி அவரை பின்தொடர் போகிறேன். எனக்கு நல்லவர்கள் புரிந்து என் கணவர் உயிரை எனக்கு தருபடி நீதானமா ஆட்சி தரும் நல்வாழ்த்து சொல்ல வேண்டும். ஒரே நம்பிக்கையாக இருக்கிறேன். பச்சை கிளியான
இதமாக சொல்கிறேன், என்னை நீ பின்தொடர்ந்து வரக்கூடாது. வேண்டுமென்றால் இன்னும் வேறு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு உன் கணவன் உயிரை தவிர வேறு ஒரு வரத்தை பெற்றுக்கொண்டு சீக்கிரம் என்னை பின்தொடர்ந்து வராமல் சென்று விடு. வேண்டுமா வேண்டாமா? என்ன கேட்கப் போகிறார்? என் தாய் தந்தையருக்கு நான் ஒரே செல்ல பிள்ளை. அதனால என்ன? அவர்களுக்கு என்னை தவிர வேறு வாரிசு கிடையாது. எனக்கு பின்னால் நாட்டை ஆள்வதற்கு என் தந்தையாருக்கு பின்னால் நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? ஒரு வாரிசு வேண்டும், எனக்கு ஒரு சகோதரன் வேண்டும் சுவாமி. எப்படி? உன் தந்தை நாட்டை ஆள்வதற்கு உனக்கு பின் ஒரு ஆண் குழந்தை வேண்டும் என்று பிறந்த இடத்திற்கும் கருவிகளை நிலைநாட்டுகிறார். அப்படித்தானே? அந்த வரத்தை கொடுத்து விட்டால் வென்று விடுவாய் அல்லவா? என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது, ஜாக்கிரதை. தந்தே 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 என்ன தந்தே தந்தே தேவையானதே கணவன் மனசு போகுது. எப்படி போகுது? எனக்கு தேவையான கணவன் உயிர்தானே தாயே பராசக்தி. இவ்வளவு தூரம் எனக்கு நீ வெற்றியை தந்து விட்டாய். இனியும் நான் பின்தொடர்ந்து என் கணவன் உயிரை நிச்சயமாக பார்க்க வேண்டும் தாயே. நீ தான் உதவி செய்ய வேண்டும். எங்கே இருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா? வரமாட்டான். சீக்கிரம் யமபட்டணம் செல்லும். நான் சொல்வதற்கு இந்திராதி தேவர்களும் பிரம்மாவின் இன்னொன்று யமன். நாங்கள் அனைவருமே ஒவ்வொரு கற்ப காலங்கள் இறந்து போவோம் என்றாலும் உணவுக்கு வேண்டும் கடவுள் உயிரினை பெரிதார். பிறப்பு உண்டான பொழுது இறப்பும் உண்டு. எனக்கு என் கடவுள் உயிர் பிறப்பு உண்டான பொழுது இறப்பும் உண்டு. ஆமா, உன் மாமன் மாமியாருக்கு உன் தந்தைக்கு இப்படி அனைவர்களுக்குமே வரங்களை பெற்றுக் கொண்ட நீ உனக்கென்று ஒரு வரம் கூட கேட்கவில்லையே. கடவுள் உயிரை என்ன கடவுள் உயிரை கொடுக்க முடியாது. வேண்டும் என்றால் உனக்கென்று ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டு
இதோ அடுத்து வருவது அக்னியாறு. இந்த அக்னியாரை கடந்து நீ எம்மப்பட்ட வர முடியாது. உனக்கென்று ஒரு வரத்தை பெற்றுக் கொண்டு சீக்கிரம் சென்று இல்லை என்று நான் தெரிவிக்கிறேன். என்ன வரும்? குழந்தை உனக்கு குழந்தை உண்மைதான். ஏனென்றால் உனக்கு குழந்தை அவசியம் வேண்டும்தான். எதற்காக வேண்டும்? கணவன் இறந்த துக்கத்தை மறைப்பதற்கு ஒரு குழந்தை அருகில் இருந்தால் அவனை பார்த்துக் கொண்டு கண்ணே மணியே முத்தை என்ற ஆறுதல் அடைவார். உண்மைதான். அந்த வரத்தை கொடுத்த பிறகு மீண்டும் என்னை பின்தொடர்ந்து வரமாட்டாயே. நம்பலாமா? பலவற்று நீ ஜனிக்க அதிகம் எண்ணியர்கள், பலவற்று நீ ஜனிக்க அதிகம் எண்ணியர்கள். உலக அதிசயத்தில் இது ஒன்று. நியாயத்தில் யாரும் கேட்கறது இல்லையா? என் புருஷன் உசுறு அவர்கிட்ட இருக்கு. எனக்கு புள்ள வரணும்னு சொல்லியிருக்காரு. என் புருஷன் இல்லாம எனக்கு குழந்தை வந்ததுன்னா நாச்ச நகரத்துல என்ன சொல்லுவாங்க? இது நியாயமா? இது எப்படி என்று எனக்கே தெரியவில்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் பின்னாடியே போய் அதுக்கு என்ன விளக்கம்னு சொல்லுங்கன்னு கேட்டுவாரு. ஆனா அக்னி யாரு ஓடுதுன்னு வேற சொல்றாரு. நான் அதை தாண்டி வேற போகணும். அம்மா தாயே, நீதானம்மா எனக்கு அவர் புரிய வேண்டும். அந்த சக்தியை நீதான் எனக்கு தர வேண்டும். இப்பொழுது அவரோட பின்னாடி போகிறேன். மனநாட்டிய மேடையிலாடிய தலைநாட்டிய பாதை சாவித்திரி கேட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கிறோம். இனி இந்த அக்னியாரை கடந்து சாவித்திரி வர முடியாது. யமவட்டம் வந்து விட்டோம். சொல்ல முடியாது. வந்தாலும் வந்துடுவாளே. அடி கொடுக்கின்ற கோட்டை வாசலை போட்டி தாளிக்கிறார்.